إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يسر لي أمري وأيدني بروح القدس اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஊருடைய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே கேட்கின்றான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா? எதற்கு நேரம் வரவில்லையா? அவர்களது உள்ளங்கள் அல்லாஹுவை நினைக்கும் போது, அவர்களது உள்ளங்கள் அல்லாஹுவை நினைக்கும் போது அந்த உள்ளங்கள் உள்ளச்சம் பெறுவதற்கு, பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா? மேலும் இந்த சத்திய குர்ஆன் இறங்கி இருக்கிறதே, இதை ஓதும் போது அவர்களது உள்ளங்கள் நடுங்குவதற்கு, பயப்படுவதற்கு நேரம் வரவில்லையா? கொஞ்சம் கவனமாக இந்த வசனத்தை சிந்தித்து பார்ப்போம். நம்மை படைத்த ரப் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார், மூமின்களே, நீங்கள் என்னை நினைக்கும் போது உங்களுக்கு பயம் வரவில்லையா? உங்களது உள்ளங்கள் பயத்தால் நடுங்கவில்லையா? இந்த குர்ஆனை நீங்கள் ஓதவில்லையா? இந்த குர்ஆனை நீங்கள் ஓதும் போது உங்களது உள்ளத்திலே பயம் வரவில்லையா? உள்ளச்சம் வரவில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே. இன்று நாம் சிறிய பெரிய எத்தனையோ பல காரியங்களுக்கு அவசரப்படுகிறோம். நேரமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது என்று. ஒரு பயணம் என்றால் விமான பயணமாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கட்டும், அல்லது பஸ் பயணமாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருக்கட்டும், அல்லது யாரையும் சந்திப்பதற்கு செல்வதாக இருக்கட்டும், இப்படி நாம் நமது வாழ்க்கையில் நாமாக ஏற்படுத்தி கொண்ட, கவனியுங்கள், நாம் நமது வாழ்க்கையில் நாமாக ஏற்படுத்தி கொண்ட சிறிய பெரிய அற்பமான முக்கியமற்ற
எல்லா விஷயங்களுக்கும் அதற்கென ஒரு முயற்சி செய்து அந்த நேரத்தை தவற விடாமல் அந்த குறித்த நேரத்திலே அங்கே இருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், நான் படைத்த என்னுடைய அடியார்களே, எந்த நேரத்தில் உங்களுக்கு மரணம் வரும் என்று தெரியாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் மரணிக்கக்கூடிய இடம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் மரணிக்கக்கூடிய கிழமை முடிவு செய்யப்பட்டு விட்டது. இப்படி மறுமைக்கான பயணத்திற்குரிய அத்தனையும் குறிக்கப்பட்டிருக்க அதை அறியாமல் இருக்கின்ற நீங்கள் அந்த மறுமையின் பயணத்திலே உங்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் நிம்மதியையும் தரக்கூடிய அந்த பயம் இன்னும் உங்களது உள்ளத்திற்கு வரவில்லையா? யார் இந்த உலகத்திலே பயந்தவர்களாக இருப்பார்களோ? யாருடைய பயம்? அல்லாஹுடைய பயம். யாருடைய பயம்? அல்லாஹுடைய தண்டனையின் பயம். எதனுடைய பயம்? அல்லாஹ் படைத்த நரக நெருப்பினுடைய பயம். யாருடைய உள்ளத்தில் இந்த பயம் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அவர்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மறுமையில் அவர்களை விட அதிக துக்கப்படக்கூடியவர்கள், கை சேதப்படக்கூடியவர்கள், சஞ்சலப்படக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா தனது வேதத்திலே சொல்லும் பொழுது, அந்த பாவி யார் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பயமற்றவனாக வாழ்ந்தானோ அந்த பாவி யதுஉ சுபூரா, மறுமையிலே அவன் அழிவு நாசம் என்று கூக்குரல் இடுவான், அழுது பிரலாபிப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஓ நரகவாதியே, இன்று அழிவு அழிவு என்று சொல்லாதே, வதுஉ சுபூரன் கஸீரா, ஒரு அழிவல்ல, உனக்கு பல அழிவுகள், பல கை சேதங்கள், பல ஆபத்துகள் இங்கே காத்திருக்கின்றன என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துகின்றார். பயம் என்றால் என்ன? அல்லாஹுவை பயந்து அவனுடைய கடமைகளை செய்வது. பயம் என்றால் அல்லாஹுவை பயந்து அவன் தடுத்த பாவங்களை விட்டு விலகிக் கொள்வது. இது பயம். அன்பானவர்களே, இத்தகைய பயம்தான் ஒரு மூமினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கு என்பதற்குரிய அடிப்படை அடையாளம் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 235வது வசனத்திலே சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிகும் ஃபஹ்தரு. மூமின்களே, உங்களது உள்ளங்களில் உள்ளதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நமது செயல்களை மட்டுமல்ல, நமது உள்ளங்களில் உள்ள எண்ணங்களையும், நாம் என்ன எண்ணுவோம், என்னென்ன எண்ணங்கள் நமது உள்ளத்திலே வந்து போகின்றன என்பதையும் அல்லாஹ் அறிகிறான். நமது நாட்டங்கள், எதை நாம் செய்ய நாடுகிறோம், எதை விட நாடுகிறோம், எந்த செயலை எந்த எண்ணத்தில் செய்கிறோம் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்வதை கவனியுங்கள், ஃபஹ்தரு. ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் விஷயத்தில் உஷாராக இருங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையினுடைய நிலையை அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானிலே வர்ணிக்கிறார். யார் இந்த உலகத்திலே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்களோ, யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயப்படாமல் வாழ்ந்தார்களோ, இந்த 2 மனிதர்களுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறார். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா வமா அமிலத் மின் சூ தவத்து லவ் அன்ன பைனஹா
وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. ரப்பு சொல்கிறார், நாளை மறுமையிலே வரும்போது எல்லா ஆன்மாக்களும் எல்லா மனிதர்களும் அவர்கள் என்ன செய்து வந்தார்களோ அதை அங்கே காண்பார்கள். அவர் இரவில் செய்தால் என்ன, பகலில் செய்தால் என்ன, தனிமையில் செய்தால் என்ன, சபையில் செய்தால் என்ன, அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்தால் என்ன, சாதாரண மனிதராக இருந்து செய்தால் என்ன, அவர் செய்த எல்லா செயல்களையும் நாளை மறுமையிலே தனக்கு முன்பாக அவர் பார்ப்பார். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத், எல்லா ஆன்மாவும் அந்த ஆன்மா எதை செய்ததோ அதை மறுமையிலே கண்டிப்பாக கண்டுகொள்ளும். மின் ஹைரின் முஹ்தரா, அது செய்த எல்லா நன்மைகளையும் அதற்கு முன்னால் அது பார்க்கும். அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய ஜக்காத், அவருடைய ஹஜ்ஜு, அவர் செய்த திக்ர்கள், அவர் பேசிய நல்ல பேச்சுகள், இப்படியாக எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார். எந்த ஒன்றும் அல்லாஹுடைய அந்த பதிவேட்டிலிருந்து மறைக்கப்பட்டிருக்காது. அந்த பதிவேட்டிலே எதுவும் தவறி இருக்காது. நாம் செய்த நன்மைகள் எந்த ஒன்றும் அந்த பதிவேட்டிலே தவறி இருக்காது. எல்லாம் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமா அமிலத் மின் சூஇன், ஒரு பக்கம் நன்மை செய்த ஆன்மா, அவருடைய இரவுகள், பகல்கள், தனிமைகள், சிறுபிராயம், வாலிபம், வயோதிகம் என்று அல்லாஹுவை பயந்து பயந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, நல்லதை பேசுவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்று இப்படியாக வணக்க வழிபாட்டிலே இருந்த ஒரு ஆன்மா. இன்னொரு பக்கம் வமா அமிலத் மின் சூஇன், தீமை செய்த ஆன்மா, பாவங்கள் செய்த ஆன்மா. பாவங்கள் என்றால் என்ன? எவற்றையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது நம்முடைய மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்று நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் பாவமாகும். இன்று நமது முஸ்லிம் சமுதாயம் பாவம் என்றால் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர்கள் லிஸ்ட் போட்டு வைத்துக் கொண்டார்கள். மற்றதெல்லாம் அவர்களுக்கு என்னமோ புதிதாக குர்ஆன் இறங்கி ஹலாலாக ஆக்கப்பட்டது போன்று ஆகிவிட்டது. எப்படி? பாவம் என்றால் இன்று புதிதாக அவர்கள் ஒரு லிஸ்ட் வைத்திருக்கிறார்கள். அந்த லிஸ்ட் மட்டும்தான் அவர்களிடத்திலே பாவமாக இருக்கும். அதுவும் அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சிலரிடத்திலே ஒரு லிஸ்ட் இருக்கும், சிலரிடத்திலே வேறு ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்படியாக அவருடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப ஹலால் ஹராமுக்கு ஒரு லிஸ்ட் வைத்திருப்பார். அவருக்கென்று சிலது ஹராம், அவருக்கென்றது சில ஹலால். அதன்படி அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் தன்னைத்தானே முஸ்லிம் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பானவர்களே, அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ, நபியின் சுன்னாவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஹராம் தடுத்தார்களோ, கவனியுங்கள், அதை யார் ஒருவர் ஹலாலாக கருதுவாரோ, அனுமதிக்கப்பட்டதாக கருதுவாரோ, அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார். அவருடைய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் தன்னுடைய அந்த குற்ற செயலில் இருந்து அவர் திரும்பினாலே தவிர, அதற்காக மன்னிப்பு கேட்டாலே தவிர. புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்றுதான் அல்லாஹ் ஹலாலாக்கியதை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கியதை, ஆகுமாக்கிய ஒன்றை ஒருவர் ஹராமாக்கி கொண்டால் அவரும் சொர்க்கம் செல்ல மாட்டார். அவர் தன்னைத்தானே மூமின் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய மனைவிமார்களுடைய
சில கூற்றிற்காக வேண்டி மனைவிமார்கள் இப்படி கொஞ்சம் பேசிவிட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் அனுமதித்திருந்த ஹலாலான பொருளாகிய தேனை நான் இனிமே சாப்பிட மாட்டேன் என்று தடுத்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா உடனடியாக கண்டித்தான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? தப்தகீ மர்லாத அஸ்வாஜிக், உமது மனைவிமார்களுடைய விருப்பத்தையா நீங்கள் தேடுகின்றீர்கள்? கூடாது. யாருடைய விருப்பத்திற்காகவோ யாருடைய வெறுப்புக்காகவோ அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குவது கூடாது. கத் ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத ஐமானிக்கும். இப்படி நீங்கள் சத்தியம் செய்திருந்தால் அந்த சத்தியத்தை நீங்கள் முறிக்க வேண்டும், அதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டாயமாக்கி விட்டான் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, வமா அமிலத் மின் சூ, சூரா ஆல் இம்ரானுடைய 30வது வசனம். தீமை செய்த ஆன்மா, பாவம் செய்த ஆன்மா, அதைத்தான் சொன்னேன். எது பாவம்? அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே ஹராமாக்கியதெல்லாம் ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கியதெல்லாம் ஹராம். அது நீங்கள் இந்தியாவிலே வசித்தாலும் சரி, சவுதி அரேபியாவிலே வசித்தாலும் சரி, முஸ்லிம் நாடுகளிலே வசித்தாலும் சரி, அல்லது பொதுவான நாடுகளிலே நீங்கள் வசித்தாலும் சரி, நாடுகளுக்கு ஏற்ப கவனியுங்கள், நாடுகளுக்கு ஏற்ப ஊர்களுக்கு ஏற்ப மாறக்கூடியதல்ல நமது மார்க்கம், வித்தியாசப்படக்கூடியதல்ல நமது மார்க்கம். அரபு நாட்டு முஸ்லிம்களுக்கு எது ஹலாலோ உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அது ஹலால், அவர்களுக்கு எது ஹராமோ அது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் ஹராம் தான். ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தமாக விளக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த சினிமா, ஆடல், பாடல், இன்னும் இது தொடர்பான இந்த ஆபாசங்கள், எதை பற்றி அல்லாஹு தஆலா வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, மூமின்களே ஆபாசங்களை, மூமின்களே நம்பிக்கையாளர்களே ஆபாசங்களை, அசிங்கங்களை, அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி அதன் அருகிலும் நீங்கள் செல்லாதீர்கள் என்று எச்சரித்தானோ. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களுடைய வீடுகள் அந்த அசிங்கங்கள், ஆபாசங்களிலிருந்து நீங்கியதாக இல்லை. தொழக்கூடியவர்கள், ஹஜ் செய்தவர்கள், சமுதாய தலைவர்கள், நல்லவர்கள், இப்படி எல்லோரும் இதிலே சிக்கி இருப்பதை, இதிலே இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய இறை நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, சோதனையாக இருப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விளக்கங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆகவே இன்னும் பல விஷயங்கள், வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் இன்றைய காலத்திலே முஸ்லிம் வியாபாரிகள் வட்டி வாங்குவதை பலர் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள். பேங்கிலே வட்டி வாங்கலாம் என்பதாக சொல்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள், வியாபாரத்திற்காக வாங்கலாம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் முஸ்லிம் வியாபாரிகளிலே ஏமாற்றக்கூடியவர்கள், வாக்கை மீறக்கூடியவர்கள், அதுபோன்று செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள், அதுபோன்று அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள், சொந்த பந்தத்திலே சகோதரனுக்குரிய சொத்தை அபகரிக்கக்கூடியவர்கள், தாய் தந்தைக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள், பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி தன்னை ஒரு மனிதனாக சமுதாயத்திலே கொண்டு வந்த தன்னுடைய சொந்த தாய் தந்தையை அவமரியாதை செய்யக்கூடிய மக்கள், இப்படியாக முஸ்லிம் சமுதாயத்திலே பாவங்கள் பெருகி கொண்டே செல்கின்றன. அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் சொல்கிறான், வமா அமிலத் மின் சூ, இந்த உலகத்திலே பாவம் செய்த ஆன்மா தன்னை யாரும் தட்டி கேட்க ஆள் இல்லை என்று செய்திருக்கலாம், ஆனால் மறுமையிலே அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆன்மா, அந்த மனிதன் இழிவான நிலையிலே வருவான். யாரும் அவனுக்கு துணை இருக்க மாட்டார்கள். யாருடைய பலத்தால், யாருடைய சப்போர்ட்டால்
அவன் தன்னை ஒரு பெரிய ஒரு மனிதனாக எண்ணிக்கொண்டு ஆணவத்தால், அகம்பாவத்தால், பெருமையால் பாவங்களிலே முன்னேறி கொண்டே இருந்தானோ, அந்த மனிதன் நாளை மறுமையிலே வரும் பொழுது தனது பாவ மூட்டைகளை அல்ல, பாவ மலைகளை பார்த்து அழுது பிரலாபித்து சொல்லுவான், இந்த பாவங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பெரிய தூரம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இப்படி மலை போல் எனக்கு முன்னால் குவிக்கப்பட்டிருக்கிறதே என்று கத்துவான், கதறுவான். அல்லாஹ் சொல்கிறான், நீ மறுமையிலே வந்து கத்துவதால் கதறுவதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. வயுஹதிருக்குமுல்லாஹு நஃப்ஸா, இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுதே மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு அவனை பற்றி எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் பயந்து வாழுங்கள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எப்படி பயப்படுவது? பயம் என்றால் உண்மையிலே என்ன? ஒன்று இருக்கிறது சாதாரண மனிதர்களுடைய பயம், ஒன்று இருக்கிறது நல்லவர்களுடைய பயம், இன்னொன்று இருக்கிறது முனாஃபிக்குகளுடைய பயம். மூமின்கள் யார்? இதிலே உள்ளச்சமுடையவர்கள் யார்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்கள் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நன்மைகளை செய்து பயந்து கொண்டிருப்பார்கள். எப்படி நன்மைகளை செய்து? யா அல்லாஹ், நான் செய்த இந்த நன்மையை நீ ஏற்றுக்கொண்டாயா? உன்னுடைய திருப்திக்கு ஏற்ப நான் இந்த நன்மையை செய்திருக்கிறேனா? உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படி இந்த நன்மையை நான் செய்திருக்கிறேனா? இந்த நன்மையை நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்திருக்கிறேனா என்பதாக அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். இந்த நன்மைக்குரிய கூலி எனக்கு மறுமையில் கிடைக்குமா, அல்லது என்னுடைய வேறு ஏதாவது பாவத்தால் இந்த நன்மையை நான் இழந்து விடுவேனா என்பதாக பயந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் உயர்ந்த மூமின்கள். மூமின்களிலே இன்னொருவர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஒரு சாதாரண மக்கள். ஒரு பாவம் செய்துவிட்டால் உடனே பயப்படுவார்கள். இந்த நிலை அடிப்படை, இது கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லை என்றால் காஃபிர்களுடைய பட்டியலிலே, முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து விடுவான். பாவம் செய்ததற்கு பிறகு பயம் வருவது, இது ஈமானுடைய அடிப்படை, அசல் ஈமானுடைய முதல் நிலை. கண்டிப்பாக ஒவ்வொரு மூமினுக்கும், மறுமையை நம்பக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் இருந்தாக வேண்டும். இதிலே உயர்ந்த நிலை என்ன? பாவங்களை செய்யாமலேயே நன்மைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ்வை பயப்படுவது. எப்படி நபிமார்கள் பயந்தார்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் பயந்தார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே பாவம் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்திலே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 முறை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இது என்ன இஸ்திக்ஃபார் அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய பயத்தால் தான் செய்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நன்மை இருந்ததா என்ற பயம். இரண்டாவது பயம்தான் பாவம் செய்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய பயம். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் உடனே அவனுடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டும். இந்த பாவத்திற்கு மறுமையிலே தண்டனை இருக்கிறதே, நரக நெருப்பு இருக்கிறதே, அல்லாஹ் விசாரிப்பானே, இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நான் செய்யாமல் இறந்து விட்டால் மறுமையினுடைய தண்டனை பயங்கரமானதே என்ற அச்சம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே 2 நிகழ்வுகள் பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மாஇஸ் என்ற ஒரு நபித்தோழர், இன்னொன்று காமிதியா என்ற காமித் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபித்தோழி, ஒரு பெண்மணி. மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் ஆகியிருந்தவர். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர் விபச்சாரம் என்ற அந்த ஒரு குற்றத்தை செய்து விடுகிறார். யாரும் அவரை பார்க்கவில்லை, யாரும் அவரை கண்காணித்திருக்கவில்லை. அந்த பெண்ணும் இணங்கிதான், அல்லது அந்த பெண்ணை நிர்பந்தித்துத்தான் இவர் செய்திருந்தார். யாரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே
இதை ஒரு கம்ப்ளைண்டாக முறையீடாக வந்து சொல்லவில்லை. ஆனால் அவருடைய உள்ளம் அந்த தவறு அவரிடத்திலிருந்து நிகழ்ந்ததற்கு பிறகு அவருடைய ஈமான் அவரை சும்மா இருக்க விடவில்லை. ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும் பாவங்களில் ஒன்றை நான் செய்துவிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள். நான் இப்படி தவறாக ஒரு பெண்ணோடு நடந்து கொண்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அவர்கள் வலது பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். வலது பக்கமாக வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த பெரும்பாவத்தை செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக முதுகுப்புறமாக முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அந்த பக்கமாக வந்து அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெரும் தவறு செய்து விட்டேன், என்னை புறக்கணிக்காதீர்கள், என் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு இடது பக்கமாக திரும்பிக் கொண்டார்கள். அந்த வழியிலே அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என் மீது அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக 4 முறை அவர் தனக்கு எதிராகவே சாட்சி சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்கிறார்கள், அபிக ஜுனூன், நீ பைத்தியமா? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா? இல்லை நீ தெளிவான அறிவில் இருந்து கொண்டுதான் உனக்கு எதிராக இந்த சாட்சியை சொல்கிறாயா? அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை, நான் தெளிவான புத்தியிலே இருக்கிறேன் என்று. பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீ அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாய், அந்த பெண்ணை நீ தொட்டிருக்கலாம் அல்லது முத்தமிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், போ என்பதாக. அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை இல்லை இல்லை, அந்த தவறான காரியத்தையே நான் செய்து முடித்து விட்டேன் என்று. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அழைத்து, மாஇஸை நீங்கள் கூட்டிச் சென்று மைதானத்திலே நிற்க வைத்து கல்லால் எறிந்து அவரை கொன்று அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக. நினைத்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபி தோழர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி, ஒரு முஃமின், அவர் ஒரு பாவத்தை தனிமையிலே செய்து விடுகிறார். ஒரே ஒரு முறைத்தான் செய்தார். அங்கே அவரை கண்காணிப்பதற்கு கேமராக்களோ காவலாளிகளோ அவரை பிடித்து கொண்டு வருவதற்குரிய யாருமோ இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயம் அவரை ரசூலுல்லாஹிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பதை விட இந்த உலகத்திலே அந்த குற்றத்திற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொண்டு நாளை மறுமையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்வது மிக மேல், அதுதான் சரியான நிலைப்பாடு என்பதை புரிந்திருந்தார் ஒரு ஆண். இன்னொரு பக்கம் காமிதியா பெண்மணி, அவர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்து விட்டேன், மாஇஸை நீங்கள் திருப்பி அனுப்பியது போன்று என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப முயற்சிக்காதீர்கள். மாஇஸை திருப்பி அனுப்ப நீங்கள் முயற்சித்தது போன்று என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப முயற்சிக்காதீர்கள். நான் அதற்குரிய சாட்சியத்தோடு வந்திருக்கிறேன். அந்த தவறான செயலால் நான் கற்பமுற்று விட்டேன். எனது வயிற்றிலே ஒரு குழந்தை இப்போது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரே என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், நீதான் தவறு செய்து விட்டாய், உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அல்ல, எனவே இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீ வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை சிறைச்சாலையிலே வைக்கவில்லை. அங்கே சிறைச்சாலையின் அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் குற்றம் நிகழ்வதில்லை. குற்றம் அப்படி நிகழ்ந்து விட்டாலும் குற்றம் செய்தவர் மறுமையை பயந்தார், அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து ஒப்புக்கொண்டார், அதற்குரிய பரிகாரத்தை அவர் தேடிக்கொண்டார். அந்த பெண்மணி சென்று குழந்தை பெற்றவுடன் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன்,
என் மீது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் மீது நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்தி நீ இறந்து விட்டால் இந்த பச்சிலன் குழந்தைக்கு பால் கொடுப்பவர் யார்? ஆகவே பால் கொடு, குழந்தை பால் குடி மறந்து விட்டால் என்னிடம் வா என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பெண்மணி ஓர் ஆண்டிலோ அல்லது கொஞ்சம் சில மாதங்கள் கூடவோ பால் குடி மறக்கச் செய்து அந்த குழந்தை ரொட்டியை சப்பி சாப்பிடுகின்ற அந்த பருவத்தை பக்குவத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த குழந்தையின் கையிலே ரொட்டி துண்டு இருக்க கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நீங்கள் சொன்னது போன்று அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பாலை மறக்கச் செய்தேன். அந்த குழந்தை இப்போது உணவுண்ண தயாராகிவிட்டது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை தாமதிக்காமல் என் மீது நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது எப்படி இருந்திருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து கேட்டார்கள், இந்த குழந்தைக்கு யாராவது உங்களில் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதற்கு, ஒரு மூமினாக முஸ்லிமாக வளர்ப்பதற்கு உங்களில் யாரும் பொறுப்பேற்றுக் கொள்வாரா என்று. அப்போது அன்சாரி தோழர்களிலே ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பெற்று அந்த அன்சாரி இடத்திலே கொடுத்துவிட்டு, இந்த பெண்மணியை நீங்கள் மைதானத்திற்கு அழைத்து சென்று இவள் மீது ரஜும், விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ, கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் ரஜும், கல்லெறிந்து கொள்வது என்ற அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறி அனுப்புகிறார்கள். அந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை. இந்த பயம், இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு என்னுடைய பயம் வரவில்லையா? என்னை பயப்படுவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா? மூமின்களிலே உயர்ந்தவர்களுடைய பயம் என்ன? பாவம் செய்யாமலேயே நன்மைகளை செய்து கொண்டு பயந்து கொண்டிருப்பார்கள். மூமின்களுடைய இன்னொரு நிலை என்ன? பாவங்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்துவிட்டால் பயந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள், அதற்குரிய பரிகாரத்தை தேடுவார்கள். இது எல்லா விஷயத்திலும் சரி. உங்களுடைய தாய் தந்தையின் மனதை நீங்கள் நோவடித்திருந்தாலும், உங்களது சகோதரருடைய உரிமையை நீங்கள் பறித்திருந்தாலும், உங்களது அண்டை வீட்டாருக்கு நீங்கள் தொந்தரவு தந்திருந்தாலும், ஒருவரை பற்றி அவதூறாக நீங்கள் பேசியிருந்தாலும், ஒருவரை பற்றி நீங்கள் புறம் பேசியிருந்தாலும், இப்படி எந்த ஒரு பாவம், அதற்கு என்ன பரிகாரமோ, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேடினால் போதுமானது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு பாவம் செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு குற்றம் இழைத்து விட்டு, அவர்களுடைய உரிமையிலே நீங்கள் அத்துமீறி விட்டு அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத்து தொழுது விட்டு பாவ மன்னிப்பு கேட்டு விடுவதால் அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். சில பேரை பார்க்கலாம், ஊரில் உள்ள சொத்தை எல்லாம் தனது சொத்தாக ஆக்கி விடுவார்கள். அண்ணன் தம்பியுடைய ஹக்குகளை எல்லாம் விழுங்கி விடுவார்கள். தாய் தந்தையை கூட வீட்டை விட்டு விரட்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய ஹக்குகளிலே பாவங்களை குற்றங்களை மீறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பள்ளியிலே வந்து முதல் சஃபிலும் தொழுவார்கள், ஹஜ்ஜுக்கும் போவார்கள், உம்ராவும் செல்வார்கள், தாடி வைத்திருப்பார்கள், ஹிஜாபு போட்டிருப்பார்கள், திக்ருகள் செய்து கொண்டிருப்பார்கள், ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்பவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள். ஆனால் இவர்கள் தங்களை தாங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்த பாவத்தை அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாருக்கு நீங்கள் செய்திருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுக்கு செய்திருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு செய்திருந்தாலும் சரி, ஏன் ஒரு மிருகத்திற்கு நீங்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி, அந்த அநியாயத்திற்காகவும் அல்லாஹ் தஆலா தண்டிப்பார். மனிதர்களுக்கல்ல, ஒரு மிருகத்துக்கு நீங்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேலர்களிலே நல்ல வணக்க வழிபாடுகளுடைய ஒரு பெண்மணி, தொழுகை நோன்பு இப்படிப்பட்ட நல்ல வணக்கம் இபாதத்துகள் உள்ள ஒரு பெண்,
அவளை அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலே தூக்கி எறிந்தான். தொழுகை, இபாதத்து, திக்ரு, பேணுதல், இப்படி வணக்க வழிபாடுகள் உள்ள ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகத்திலே போட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எதற்காக? சொன்னார்கள், வீட்டிலே ஒரு பூனையை வளர்த்தார். வீட்டிலே ஒரு பூனையை வளர்த்தால் அவளுக்கு கோபம் ஏற்பட்டு அந்த பூனையை ஒரு கயிற்றால் கட்டிவிட்டாள். தானும் அந்த பூனைக்கு உணவளிக்கவில்லை. அந்த பூனை தனது உணவை தானாக தேடிக்கொள்வதற்கும் அதை விடவில்லை. இதே நிலையிலே கத்தி கத்தி அந்த பூனை அங்கே செத்து விட்டது. இப்படி அநியாயமாக ஒரு உயிரை கொன்றதற்காக அவளை அல்லாஹு தஆலா நரகத்திலே போட்டான். அவளுடைய இபாதத்துகள் அவளுக்கு பலனளிக்கவில்லை என்று சொன்னார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று தாய் தந்தைக்கு அவர்களுடைய ஹக்குகளை தராதவர்கள், உறவுகளுக்கு அவர்களுடைய ஹக்குகளை தராதவர்கள், மனைவியின் ஹக்குகள், பிள்ளைகளின் ஹக்குகளிலே மீறக்கூடியவர்கள், பொது சொத்துக்களை தனது சொத்துக்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், இப்படி எத்தனை வகையான வரம்பு மீறுதல்கள். ஆனால் சில இபாதத்துகளை செய்து கொண்டு அவர்கள் இருமாப்பிலே இருக்கிறார்கள். இந்த இபாதத்துகளால் நாம் கரை சேர்ந்து விடலாம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது மார்க்கம் மனிதர்களுடைய சித்தாந்தங்கள் அல்ல. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாவம் செய்து கொள், ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்வதற்கு நம்முடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன். பாவம் செய்தவன் திருந்த வேண்டும், பாவத்திலிருந்து விலக வேண்டும், பிறகு அந்த பாவத்திற்காக வருந்த வேண்டும். தான் செய்த பாவத்தை நினைத்து அவனுடைய உள்ளத்திலே வருத்தம் ஏற்பட வேண்டும். அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும், நான் இப்படி செய்து விட்டேனே என்று. பிறகு நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான். அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் பாவங்களை இவர் செய்து கொண்டே இருப்பார், அதற்கான பயமே இவருடைய உள்ளத்திலே இருக்காது. இன்னொரு பக்கம் நன்மைகளை செய்வார், அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் என்றால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் பாவம் செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால், குற்றம் இழைத்து விட்டால், அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து உடனே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி விடுவார்கள். பாவம் என்று தெரிந்தும் அந்த பாவத்தை, அந்த குற்ற செயலை அவர்கள் தொடர மாட்டார்கள். மூமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான். மாணவர்களே, மூன்றாவது ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அவர்களுடைய பயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் யார் என்றால் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பாவம் செய்வார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் ரொம்ப கருணையாளன், ரொம்ப பெரிய கிருபையாளி என்று சொல்வார்கள். பாவம் செய்வான், பாவத்திற்காக வருந்த மாட்டான். கவனியுங்கள், பாவத்திற்காக வருந்த மாட்டான், பாவத்திலிருந்து திருந்தவும் மாட்டான், தன்னை திருத்திக் கொள்ளவும் மாட்டான். ஆனால் இவன் சொல்லுவான், அல்லாஹ் ரொம்ப பெரிய மன்னிப்பாளன் என்பதாக. எப்படி? யாருக்கு மன்னிப்பாளன்? யார் தன் பக்கம் திரும்புகிறார்களோ, செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறார்களோ, அவர்களுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பாளன். யார் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே அதனை வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தண்டனை பயங்கரமானது என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் சூரா 23வது அத்தியாயத்தினுடைய 57, 61 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் விரிவாக சொல்லுகின்றார். இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் வல்லதீன ஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன் வல்லதீன ஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன் வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அந்த நல்லவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பயத்தால்
எப்போதும் நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பி இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள். எந்த அமலை செய்தாலும் பயத்தோடு செய்வார்கள். அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்ப வேண்டுமே என்ற பயம் அவர்களை நன்மையின் பக்கம் தள்ளிக்கொண்டே இருக்கும். நன்மையிலே விரைந்து கொண்டே இருப்பார்கள். நன்மைகளை முந்தி முந்தி செய்வார்கள் என்று பாருங்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவர்களுடைய வர்ணனையை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தொழுகைக்காக விரைந்து முதல் நேரத்திலே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு செல்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பயம் உங்களது உள்ளத்திலே இருக்கிறது என்று பொருள். குர்ஆனை தவறாமல் ஓதுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்று பொருள். யாருக்கு எந்த ஹக்கை எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அந்த ஹக்கை அந்த நேரத்திலே செய்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ்வுடைய பயம் என்பது ஒரு ஆடையில் மட்டும் இருப்பதல்ல, வெளி தோற்றத்தில் மட்டும் இருப்பதல்ல. அல்லாஹ்வுடைய பயம் என்பது அமல்களோடு இருக்கக்கூடியது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்லவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அமிலு வல்லாஹி பித்தாஆத் வஜ்தஹது ஃபீஹா வகாஃபு அன் துரத்த அலைஹிம். இன்னல் முஃமின் ஜமஅ இஹ்சானன் வ ஹஷ்யத்தன் வ இன்னல் முனாஃபிக ஜமஅ இஸாஅத்தன் வ அம்னா. நல்லவர்களை பற்றி சொன்னார்கள். நல்லவர்கள் யார்? மூமின்கள். அந்த உயர்ந்த தரத்தை உடைய அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார்? அவர்கள் அமல்களை கடின உழைப்போடு செய்து கொண்டே இருப்பார்கள். சோம்பேறித்தனமோ அலட்சியமோ கவனக்குறைவோ இருக்காது. ஆனால் பயம் இருக்கும். எப்படி பயம்? இவ்வளவு செய்தும் இந்த அமல்களிலே ஏதாவது நம்மை அறியாமல் ஓட்டை விழுந்து விடுமோ என்று. இன்று நாம் அன்பானவர்களே அமல் செய்கிறோம். நம்மிலே பெரும்பாலானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அமல்களும் செய்கிறார்கள் தான். ஆனால் எவ்வளவு ஓட்டைகளை வைத்துவிட்டு செய்கிறார்கள் தெரியுமா? கையிலே நீங்கள் ஒரு பை எடுத்து செல்கிறீர்கள் சாமான் வாங்குவதற்காக. அந்த பையெல்லாம் ஓட்டையாக இருக்கிறது. நீங்கள் வாங்கக்கூடிய சாமான் அதில் மிச்சமாக இருக்குமா? அல்லது ஒரு பாத்திரத்தை எடுத்து செல்கிறீர்கள் தண்ணி பிடிப்பதற்காக, ஓட்டையான பாத்திரம், நீங்கள் பிடிக்கக்கூடிய தண்ணீர் அதிலே உங்களுக்கு தங்குமா? அந்த மாதிரி தான் சிலர் அமல் செய்வார்கள், சொல்லி காட்டுவார்கள். சிலர் அமல் செய்வார்கள், அந்த அமலை கொண்டு பெருமையை தேடுவார்கள். தன்னுடைய அமல் அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையிலே மறைவாக இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இன்று நம்மிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அமல் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இஹ்லாஸ் உள்ளவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் சரி, அங்கே தன்னுடைய பெயர் வந்தால், தனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கப்பட்டால் அங்கே அவர் 1000 கொடுப்பார், 10,000 கொடுப்பார், லட்சம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். எங்கே அல்லாஹ்வுக்கும் இவருக்கும் தான் தெரியும் என்று இருக்கிறதோ அந்த இடங்களிலே அவர் கண்டு காணாமல் சென்று விடுவார். இவர்கள் அன்பானவர்களே மூமின்களே அல்ல. மூமின்கள் யார் தெரியுமா? மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்க விட்டாலும் சரி, டிவியில் உள்ளவர்கள் பேட்டி எடுத்தாலும் பேட்டி எடுக்கவில்லை என்றாலும், பத்திரிகையில் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி, நாங்கள் செய்வது அல்லாஹ்வுக்காக, நாங்கள் செய்வது எங்களுடைய சொர்க்கத்திற்காக. அல்லாஹ் தஆலா நல்லவர்களை பற்றி எப்படி சொல்கிறான் பாருங்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். மூமின்களுடைய உயர்ந்த தரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், கைதிகளுக்கு உணவளிப்பார்கள், இல்லாதவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பார்கள். கொடுத்துவிட்டு அவர்கள் அந்த யாருக்கு இவர்கள் உதவி செய்தார்களோ அவர்களை பார்த்து சொல்வார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. உங்களிடத்திலே நாங்கள் இதற்கு கைமாறை எதிர்பார்க்கவில்லை, பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை, நன்றி என்ற வார்த்தையை கூட நாங்கள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. குர்ஆனில் சூரத்துல் தஹ்ரில் சூரத்துல் இன்சானை படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம், நல்லவர்கள் எப்படி தர்மம் செய்வார்கள், எப்படி செய்வார்கள்? நன்றி என்று கூட நீ எங்களுக்கு சொல்லிவிடாதே, அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களுக்கு உணவளித்தோம். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் உனக்கு உணவளித்தேன். ஏன் தெரியுமா? இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. மறுமையின் கடின உஷ்ணமுள்ள, கடினமான வெப்பமுள்ள அந்த மறுமை நாளை பயந்து நாங்கள் இந்த தர்மத்தை செய்கிறோம்.
மாணவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், நன்மைகளை செய்து அவர்கள் பயப்படுவார்கள். எதற்காக? அந்த நன்மைகள் மறுக்கப்பட்டு விடுமோ என்று. நன்மைகளை செய்வது பெரிதல்ல, அந்த நன்மைகளை பாதுகாப்பது அதை விட பெரிய ஒன்று. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவுக்கு செல்லக்கூடிய பலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது ஒரு ஃபர்தான வணக்கம். பல முஸ்லிம்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தன்னுடைய பெயரை போட்டு போஸ்டர் அடித்து ஹஜ்ஜுக்கு, இன்னார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், ஒன்று அவர் அடிப்பார் அல்லது அவருடைய பெயரால் அவரை சேர்ந்தவர்கள் அடிப்பார்கள். அவர் அதை வரவேற்பார். அவர் வரவேற்றார் என்றால், ஏற்றுக்கொண்டார் என்றால், அந்த குற்றத்திலே அவரும் சரிசமமாக ஆகிவிடுவார். புரியுதுங்களா இல்லையா? அதே போல தான் ஹஜ்ஜுக்கு செல்வதை விளம்பரப்படுத்துவதற்காக மக்களை எல்லாம் அழைத்து விருந்து போடுவார். இந்த விருந்து எங்கே இருக்கிறது மார்க்கத்திலே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையா? இப்படி ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஊரை கூப்பிட்டோ உறவுகளை கூப்பிட்டோ விருந்து கொடுத்து விட்டு விளம்பரப்படுத்தி விட்டு சென்றார்கள் என்று எங்கே இருக்கிறது? ஆம், விருந்து கொடுப்பது சுன்னத். எப்போது? சலாமத்தாக நல்ல முறையிலே ஊர் திரும்பியதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக கொஞ்சம் ஏழைகள், உறவுகள் இப்படியாக அழைத்து தன்னால் முடிந்த அளவு வரமும் இரவும் செய்யாமல் பகட்டாகவும் இல்லாமல் அவர்களுக்கு விருந்து கொடுப்பது, இது சுன்னாவாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னொரு பக்கம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டதற்கு பிறகு அங்கே ரூமிலே என்ன பேச்சு நடக்கும் என்று சொன்னால், ஒருவர் வருவார், அவர் சொல்வார், நான் இன்னைக்கு 10 தவாஃப் பண்ணிவிட்டேன் என்று. இன்னொருத்தர் வருவார், என்ன செஞ்சாரோ செய்யலையோ அல்லாஹு அலம், நான் 15 செஞ்சேன் என்று சொல்வார். தூங்கிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் எந்திரிச்சு சொல்வார், நான் 20 செஞ்சேன் என்று. முடிஞ்சு போச்சு கதை. இதுல யார் உண்மை பொய்? அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் எப்போது அவர்கள் தன்னுடைய இபாதத்தை இப்படி தற்புகழ்ச்சியாக சொல்லி காட்டினார்களோ அத்தனையும் அவர்கள் வீணாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. அதே போல சில பேரை பார்க்கலாம், நீங்க தர்மம் செஞ்சிருப்பாங்க, நான் இத்தனை பள்ளிவாசல் கட்டி இருக்கிறேன், நான் இத்தனை மதரசாவுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறேன். எப்போதும் தன்னை புகழ வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த அமல் பாத்திராகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. இன்னொரு சொல்லி காட்டுவது இருக்கிறது, தன்னுடைய உற்ற நண்பர்களிடத்திலே அல்லது தன்னை போன்ற இன்னொரு செல்வந்தரிடத்திலே அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக, அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நான் இந்த மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபடுறேன், நீங்களும் ஈடுபட்டா நல்லா இருக்கும், இன்னும் நிறைய செய்யலாம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி முகஸ்துதிக்காக இல்லாமல் உற்ற நெருக்கமானவர்களிடத்திலே சொல்லி காண்பித்து அவர்களையும் ஊக்குவிப்பதற்காக ஈடுபடுத்துவதற்காக செய்வது. உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவன், எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தவன். யார் பெருமைக்காக சொல்கிறார்களோ அவர்கள் தங்களது அமல்களை வீணாக்கி விடுகிறார்கள். இதைத்தான் நாம் பயப்பட வேண்டும். இஹ்லாஸ், நம்முடைய அமல்களிலே இஹ்லாஸ். அமல்கள் செய்வது பெருசல்ல, அந்த அமல்களை பாதுகாப்பது அதை விட பெரியது. அதைத்தான் இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், நல்லவர்கள் யார்? வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள், கடின முயற்சி எடுப்பார்கள், மேலும் அவர்களது உள்ளத்திலே பயம் இருக்கும், யா அல்லாஹ் இந்த அமல்களை எங்களுக்கு வீணாக்கி விடாதே என்று சொன்னார்கள். இன்னல் முக்மின் ஜமஅ இஹ்சானன் வ கஷ்யா, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளரிடத்திலே நன்மையும் இருக்கும், அவரிடத்திலே பயமும் இருக்கும். வ இன்னல் முனாஃபிக் ஜமஅ இஸாஅத்தன் வ அம்னா, ஒரு நயவஞ்சகன். நயவஞ்சகன் என்றால் யார்? வாயிலே பேசுவான், நாவினால் ரொம்ப பேசுவான், ஆனால் உள்ளம் காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? பாவம் செய்து கொண்டே இருப்பான், சொல்லுவான் அல்லாஹ் இருக்கான், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இவன் உண்மையிலே நம்பி இருந்தால் இந்த குற்றத்திற்காக அல்லாஹ் தண்டிப்பானே என்று பயம் இருந்திருக்கும் இவனுக்கு. எனவே இவன் ஒரு நயவஞ்சகன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவு மிகைக்க வேண்டும் என்றால், அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளுடைய பயமும் நீங்கி, அவனுடைய உள்ளத்தில் அடியார்கள் அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்புகளுடைய பயமும் நீங்கி அல்லாஹ் ஒருவனுடைய பயம் மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அந்த இறுதி, அந்த உயர்ந்த நிலை. இன்று கொஞ்சம் நம்மை பாருங்கள்,
அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர எல்லாருடைய பயமும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான். மூமின் யார்? அல்லாஹ் அல்லாதவர்கள் எல்லாருடைய பயமும் அவனுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிவிட வேண்டும். படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுடைய பயம் மட்டுமே அவனது உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்று நாம் நம்முடைய நிலையை பாருங்கள். இன்று அரசாங்கத்தை பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பயப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்று பொதுவாக மனிதர்கள் அரசாங்கத்திற்கு, அரசாங்கத்தின் துறைகளுக்கு எந்த அளவு பயப்படுகிறார்களோ, இந்த அரசாங்கத்தின் சட்டங்களை மீறும் போது எந்த அளவு பயம் அவர்களுக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறும் போது இருக்கிறதா? அப்படி என்றால் இதுவும் ஒரு இணை வைத்தலுடைய பாவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுனி. முஃமின்களே, நீங்கள் மக்களை பயப்படாதீர்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மக்களை பயப்படாதீர்கள், நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் என்னை பயப்படுங்கள். சூரா அல்-மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம். அதுபோன்று சூரா ஆல் இம்ரானுடைய 175வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களது உள்ளத்திலே உலக மக்கள் எல்லாருடைய பயமும் இருக்கக்கூடாது, யாருடைய பயமும் இருக்கக்கூடாது, நான் ஒருவனுடைய பயம் மட்டுமே உங்களது உள்ளத்திலே இருக்க வேண்டும். உலக மக்கள் எல்லா தாக்கத்துகளையும் அவர்களுடைய அழிவின் அத்தனை சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம எதிர்க்க வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுடன் இருக்கிறேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை காப்பாற்ற அல்லாஹ் போதுமானவன். நான் எதுவரை அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணிக் கொண்டிருக்கின்றேனோ அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணிய நிலையிலே என்னுடைய உயர் பிரிந்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு பயம் இல்லை. காரணம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர போதுமானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமின் உலகத்தில் எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டான், அல்லாஹ் ஒருவனை தவிர. ரப்பு ஒருவனுடைய பயம் அவனுடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கும். எனவே அந்த பயமானது எப்போதும் அவனை நேரான பாதையிலே வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த பயம் அவனை எப்போதும் நேரான பாதையிலே வழிநடத்தி கொண்டே இருக்கும். கொஞ்சம் கவனியுங்கள். மற்றவர்களுக்கு நமக்கும் இடையிலே வித்தியாசம் என்ன? அவர்கள் யாரை நம்புகிறார்களோ கடவுள்களாக, தெய்வங்களாக, தான் தவறு செய்தால் அந்த கடவுள்கள், அந்த தெய்வங்கள் தம்மை தண்டிப்பதற்கு சக்தியற்றவை என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். எனவேதான் பாவங்களிலே அத்துமீறி கொண்டே இருப்பார்கள். அந்த தெய்வங்களுக்கு கண் முன்னாடியே அவர்கள் பாவங்களை செய்வார்கள். ஆனால் ஒரு மூமின் அப்படி அல்ல. அவன் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ் பார்க்கிறான். எனது ரப்பு எப்படிப்பட்டவன்? நான் தவறு இழைத்தால் என்னை தண்டிப்பதற்கு அவனிடத்திலே ஆற்றல் இருக்கிறது என்ற பயமும் என்னிடத்திலே இருக்கும். எனவேதான் சலஃபுகள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய இந்த பயம் இருக்கிறதே, அல் ஹௌஃபு ஸௌத்துல்லாஹ் யுகவ்விமு ஷாரிதீன அன் பாபி. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய சாட்டை. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அந்த பயம் என்ற அந்த சாட்டையானது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விலகக்கூடியவர்களை நேர்வழிப்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து விலகுகிறார்களோ அந்த மக்களை அல்லாஹ்வுடைய இந்த பயம் மீண்டும் கொண்டு வந்து நேரான பாதையிலே நிலைநிறுத்துகிறது. மேலும் சொன்னார்கள், ما فارق الخوف قلبا إلا خرب إذا سكن الخوف القلوب أحرق مواضع الشهوات منها وطرد الدنيا عنها. எந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்காதோ, எந்த உள்ளத்தை விட்டு அல்லாஹ்வுடைய பயம் வெளியேறி விடுமோ அந்த உள்ளம் கெட்டுவிடும், அந்த உள்ளம் கெட்டு நாசமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா? அவங்க நீத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவனுக்கு தொழுகை ஒரு பெரியதா? ஜகாத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஹஜ்ஜு கடமையாகி இருந்தாலும் ஊரையெல்லாம் சுற்றி வருவான். ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்வதற்கு அவனுடைய உள்ளத்திலே மனம் இருக்காது. எத்தனை பேர் தெரியுமா முஸ்லிம் செல்வந்தர்களிலே கருமித்தனத்தால் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள்? எத்தனை முஸ்லிம்கள் தெரியுமா சோம்பேறித்தனத்தால் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் தெரியுமா
அங்கே சென்றால் இப்படியெல்லாம் சிரமம் இருக்குமாமே, இப்படியெல்லாம் சிரமம் இருக்குமாமே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குமாமே என்பதற்காக சொகுசை அவர்கள் இழக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலும் ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடியவர்கள் இன்னும் சிலரை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு இத்தனை லட்சமா, வீட்டுல இத்தனை பேர் போணுமா, இதை வச்சு ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படியெல்லாம் ஒருவன் எண்ணினால் அவனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய எந்த அளவு மிஞ்சி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கடமையானதற்கு பிறகும், கடமையாகி பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட ஹஜ் செய்யாமல் இருப்பவர்கள் நமது சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சலஃபுகள் சொல்கிறார்கள், மா ஃபாரகல் கௌஃபு கல்பன் இல்லா ஹரி. எந்த உள்ளத்திலிருந்து பயம் வெளியேறி விடுமோ அந்த உள்ளம் நாசமாகிவிடும். அந்த உள்ளத்தால் எந்த நன்மையும் இருக்காது. ஒரு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டால் மன இச்சையின் அத்தனை அம்சங்களையும் அந்த பயமானது எரித்து அழித்து விடும். உலக ஆசையை, உலக மோகத்தை அந்த உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிடும். அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயம், அதனுடைய நன்மை என்ன? அந்த பயமானது நம்மை உலக அற்ப ஆசைகளிலிருந்து, மன இச்சைகளிலிருந்து பாதுகாக்கின்றது. இதைத்தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள். இந்த உள்ளம் இருக்கிறது அல்லவா, இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு இந்த உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு, பயம், பாசம், நெருக்கம், அல்லாஹ்வுடைய தேடல். இந்த உள்ளம்தான் மனிதனுடைய உறுப்புகளை அமல்களிலே செலுத்தக்கூடியது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி அவன் பயணிக்கும் போது முதலிலே அவனுடைய கல்பு பயணிக்க வேண்டும். அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களிலே இதை சொல்கிறார். கல்பு என்னை முன்னோக்க வேண்டும், உங்களது உள்ளத்தால் என்னை முன்னோக்குங்கள் என்று. இதற்கு இமாம் இப்னுல் கய்யிம் சொல்கின்றார்கள், எப்படி என்றால் ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை ஆரோக்கியமாக பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய தலையில் காயம் இல்லாமல் தலை சரியாக இருக்க வேண்டும். அதனுடைய 2 ரெக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பறவை ஆரோக்கியமாக நல்ல உயரத்திலே நீண்ட தூரம் தன்னுடைய இலக்கை நோக்கி பறந்து செல்ல முடியும். அதுபோன்றுதான் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அவனுக்கு ஒரு தேடல், அல்லாஹ்வுடைய பிரியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த தேடல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசராக நான் மாற வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவனுடைய நேசத்தை கொடுக்க வேண்டும் என்ற முஹப்பத். இது ஒரு கல்புக்கு பறவையினுடைய தலையை போல. இது முதலாவதாக இது இருக்க வேண்டும். இன்று நமக்கு ஏன் அமல்களிலே சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய முஹப்பத்து குறைவாக இருக்கிறது. நாம் யாரை நேசிப்போமோ அவருடைய நேசத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கொஞ்சமும் குறையாமல் செய்வோம். யாரை நீங்கள் நேசிப்பீர்களோ அவருடைய நேசத்திற்கு, அந்த நேசத்திற்கு இடையூறு ஏற்படாமல், குறைவை ஏற்படுத்தாமல் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்து விடுவீர்கள். அவருக்கு பிரியமானதை செய்வீர்கள், அவருக்கு பிரியமற்றதை விட்டு விடுவீர்கள். இது இயற்கை, இது அல்லாஹ் படைத்த சுபாவம். அல்லாஹ்வை நாம் உண்மையாக நேசித்திருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடித்ததை எல்லாம் செய்வோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை எல்லாம் விட்டு விடுவோம். அது நமக்கு லேசாக இருக்கும். அடுத்து சொன்னார்கள், பறவையினுடைய தலையை போன்று இருப்பது நம்முடைய கல்புக்கு அல்லாஹ்வை நோக்கி அந்த பயணத்திலே அல்லாஹ்வின் மீதுள்ள முஹப்பத். பறவைக்குரிய 2 ரெக்கைகளை போல இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தண்டனையின் மீதுள்ள பயம். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது உண்டான ஆதரவு. இந்த இரண்டும் ஒரு பறவையின் 2 ரெக்கைகளை போல. எப்படி ஒரு பறவை ஒரு ரெக்கையால் ஆரோக்கியமாக பறக்க முடியாதோ அது போன்றுதான் மூமின் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவனாகவும் இருக்க வேண்டும்,
அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவனாகவும் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவனாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்க வேண்டும். மௌத்துடைய நெருக்கத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. சூரா நாஸிஆத் 79வது அத்தியாயத்தினுடைய 40-41வது வசனம். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு தங்குமிடம் கண்டிப்பா நாளை மறுமையிலே சொர்க்கம்தான். யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகிறார்களோ, பயம் என்றால் என்ன? பேச்சு மட்டுமா பயம்? வெளிரங்க ஆடைகள், உடைகள், வெளிரங்க செயல்கள் மட்டுமா? இல்லை. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னை மன இச்சையிலிருந்து ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் மீது உண்டான பயம். இப்படி பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயே கூடுதல் தரஜாவை தருகிறான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் தனது ரப்பை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம். ஒன்று அவருடைய ஈமானுக்காக, இரண்டாவது அவருடைய பயத்திற்காக. சூரத்து ரஹ்மானுடைய 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு ஒரு அமலை செய்யும் போது, ஒன்று மறுமையினுடைய நம்பிக்கை, அதற்காக ஒரு சொர்க்கம். அதை அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்தீர்கள், அதற்காக இன்னொரு சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 தன்மைகள் உங்களிடத்திலே இருந்தால், 3 தன்மைகள் உங்களிடத்திலே இருந்தால், அந்த 3 தன்மைகள் உங்களை எல்லா விதமான அழிவுகளில் இருந்து, எல்லா விதமான நாசங்களில் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். எத்தனை விஷயங்கள்? 3 விஷயங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது என்ன தெரியுமா? ஹஷ்யத்துல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலன். அல்லாஹ்வை பயப்படு, நீ தனியாக இருந்தாலும் சரி, மக்களோடு இருந்தாலும் சரி. அவ்வளவு. நீ தனிமையில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயப்படு. வல் அத்லு ஃபிர் ரிதா வல் கதபி. நீ கோபத்தோடு இருந்தாலும் சரி அல்லது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நீ நீதமானதை பேசு, நீதமாக நடந்து கொள். சொன்னார்கள், வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ரி. நீ செல்வ நிலையில் இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, நீ நடுநிலையாக வரம்பு மீறாமல் நடந்து கொள், செலவழித்துக் கொள். வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ர். காசு இருக்குன்னு சொல்லி ஓவரா ஆடம்பரமா செலவு பண்றது இல்லை. நீ செல்வ செழிப்பில் இருந்தாலும் சரி அல்லது வறுமையில் இருந்தாலும் சரி, நீதமாக, பேணிக்கையாக, நடுநிலையாக, கவனமாக செலவழித்துக் கொள். சொன்னார்கள், 3 விஷயங்கள் உங்களை நாசமாக்கிவிடும். 3 விஷயங்கள் உங்களை நாசமாக்கிவிடும். ஒன்று என்ன தெரியுமா? ஹவம் முத்தபா. உனது ஆசை, உனது மனது, நஃப்ஸ் என்ன சொல்லுகிறதோ அது எல்லாவற்றையும் கேட்பது. கொஞ்சம் பயம் வேணும். உன் நஃப்ஸை நீ கட்டுப்படுத்த வேண்டாம். ஒருத்தர் குதிரை சவாரி செய்கிறார் அல்லது ஒரு வாகனம் ஓட்டுறார். வாகனத்தினுடைய ஸ்டேரிங்க, குதிரையினுடைய கடிவாளத்தை இவர் கையில வச்சிருப்பாரா அல்லது கடிவாளத்தை விட்டுவிட்டு அவர் பாட்டு குதிரையில சவாரி செஞ்சா என்ன ஆகும்? கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாருங்க, ஸ்டேரிங்க விட்டுறார், ஹேண்டில் விட்டுறார், என்ன ஆகும்? அந்த நிலைதான் நாம் நம்முடைய நஃப்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சை பேசினாலும், நஃப்ஸ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு செயலை செய்தாலும். இன்றைக்கு பல குடும்பங்களில் இது பெரிய பிரச்சனை. கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, மாமியாரால் பிரச்சனை, மாமனாரால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, பெற்றோர்களால் பிரச்சனை, மருமகளால் பிரச்சனை, மருமகளால் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வாயில எது வருதோ பேசிட வேண்டும். தான் பேசுவது யாரை புண்படுத்தும், அது உண்மையில் சரியா தப்பா, அந்த பேச்சுக்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா, எதுவும் இல்லை. என் நஃப்ஸ் சொன்னிச்சு நான் பேசினேன், என் மனசு விரும்பிச்சு நான் பேசினேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அதே போலதான் செயல்.
சிலரை பார்க்கலாம். அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, இறையச்சம் என்பது இல்லாத காரணத்தால் அவர் விரும்பினதெல்லாம் செய்வார். இதை வேற பெருமையா சொல்லிப்பார், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் தடுக்க முடியாது, என் விருப்பம் நான் செய்வேன், எனக்கு பிடிக்குது நான் செய்வேன். கண்டிப்பா நரகத்தில் இடத்தை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்க. நரகத்தில் கண்டிப்பா இடத்தை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டியதுதான். அடுத்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஷுஹும் முத்தா, கஞ்சத்தனம், கருமித்தனம். அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஏழை எளியவர்களுக்காக சல்லி பைசாவையும் செலவு செய்ய மாட்டார். அவ்வளவு பெரிய கருமி. உறவுகளுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதென்றால் ஏதோ தாரில் கை ஒட்டிக்கிட்டு புடுங்கின மாதிரி அவருக்கு அவருடைய நிலவு இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகி. தர்மம் செய்யாதவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உனது இரண்டு கைகளையும் பிடரைக்கு பின்னால் கட்டப்பட்டதாக ஆக்கி கொள்ளாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்மம் செய்யாமல் இருப்பவர்களை பார்த்து எப்படி சொல்கிறான், உனது இரண்டு கைகளையும் உன்னுடைய பிடரிகளுக்கு பின்னால் கட்டப்பட்டதாக ஆக்கி விடாதே. அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, தன்னுடைய அறிவை கொண்டு தனக்கு தானே பெருமை. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கு தெரியுமா. இந்த மூன்று விஷயங்கள், மூன்று தன்மைகள் ஒருவரிடத்திலே இருந்தால் அது அவரை அழிக்க போதுமானது. மூன்றும் சேர்ந்து விட்டால் தொலைஞ்சிச்சு கதை. இந்த மூன்றிலே ஒன்று இருந்தாலே அவருடைய அழிவுக்கு போதுமானது. ஒரு தண்ட மூணுமே ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கும். இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒன்று என்ன, ஒரு மனிதனை அழிவிலே தள்ளக்கூடிய மூன்று குணங்களிலே ஒரு குணம் என்ன, நாங்க கேட்கிறோம் உங்கள்கிட்ட, மன இச்சை. எது மன இச்சை சொல்லுகிறதோ அதை செய்கிறார். இரண்டாவது என்ன, கருமித்தனம், கஞ்சத்தனம். நப்சு சொல்லுது கொடுக்காதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டார், அவ்வளவுதான். கருமித்தனத்துக்கு கட்டுப்படுகிறார். மூன்றாவது என்ன, தன்னுடைய அறிவை கொண்டு தானே பெருமைப்படுகிறார். நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, என்னுடைய ஆய்வு தான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கு, என்னுடைய தீர்ப்பு தான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பயம் நமக்கு வேண்டும், எல்லா நேரத்திலும் வேண்டும். நன்மைகள் செய்யும் போதே அல்லாஹ்வுடைய பயம் வேண்டுமே. இன்று நாம் எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம் 45 47 வரை உள்ள வசனங்கள். குறிப்பாக இதை பதிய வைத்துக் கொண்டு, எழுதி கொண்டு வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும் நம்மை போன்ற பாவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், أفأمن الذين مكروا السيئات أن يخسف الله بهم الأرض أو يأتيهم العذاب من حيث لا يشعرون أو يأخذهم في تقلبهم فما هم بمعجزين أو يأخذهم على تخوف فإن ربكم لرؤوف رحيم. பாவங்களை செய்து கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு பயம் வரவில்லை? நீங்கள் அச்சமற்ற நிலையில் இருக்கின்றீர்களா? நீங்கள் இருக்கின்ற அந்த பூமியிலிருந்து உங்களை அப்படியே நாங்கள் இழுத்துக் கொள்வோமே, உங்களுக்கு பயம் வரவில்லையா? பார்க்கிறோமா இல்லையா? கேள்விப்படுறீங்களா இல்லையா? பூகம்பம்னு ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிலநடுக்கம் என்ற ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். பூமியிலிருந்து அப்படியே உங்களை நாங்கள் சொருகிக் கொள்வோம், இழுத்துக் கொள்வோம். பாவம் செய்பவர்களே, நீங்கள் எனது தண்டனையை அச்சமற்றிருக்கின்றீர்களா? அடுத்து கேட்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரலாம். நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரலாம். என்ன தெரியுமா? அது நமக்குள்ளாரையே கோஷ்டிகளை ஏற்படுத்தி ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை அழிக்கும். இன்று முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடியது இதற்கு உதாரணம். அவர்களுடைய இன்றைய பிரச்சனை என்ன?
முஸ்லிம் நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். செய்திகளை பார்ப்பவர்களாக இருக்கலாம், செய்திகளை கேட்பவர்களாக இருக்கலாம். இந்த முஸ்லிம் நாடுகளிலே ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள நாடுகள், ஈராக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், லிபியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தூனிசியா, அல்ஜீரியா, இன்னும் எத்தனையோ நாடுகள் உள்நாட்டு குழப்பங்களால், உள்நாட்டு கலவரங்களால் முஸ்லிம்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தத்தின் தாகியாக இருக்கிறான். இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தத்தை குடிப்பதற்கு அவன் பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். யார் இருக்கிறார்கள் அங்கு? ஈராக்கிலே கொலை எப்படி நடக்கிறது? சிரியாவினுடைய பேரழிவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறினால் அல்லாஹ் சொல்கிறான், அவ் யல்பிஸக்கும் ஷியா ஃபயுதீக பஅதக்கும் பஅஸ பஅதின். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகினால் உங்களுக்குள் கோஷ்டிகளை ஏற்படுத்தி ஒரு கோஷ்டியால் இன்னொரு கோஷ்டிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை கொடுப்பான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து, அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய பயணத்தில் வைத்தும் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பிடிப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் பயமற்று அச்சமற்று இருக்கின்றீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவேதான் யார் அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை பாதுகாத்து அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்தவர் என்றால் யார்? யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அவர்தான் பயந்தவர். சில பேரை நீங்க பார்க்கலாம், அப்படியே பார்த்தா ரொம்ப உள்ளச்சமுடையவர் மாதிரி, அப்படியே உருக்கமானவர் மாதிரி, அப்படியே தொழுவாரு ஓதுவாரு, முகத்தெல்லாம் பார்த்தா கவலையா இருக்கும். ஆனா ரிக்கார்டை பார்த்தா தெரியும் அவ்வளவு பாவம், அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அழிச்சாட்டி. சில பேரை பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் ஹலாலை ஹராமை பேணக்கூடியவர், உரிமைகளை கொடுக்கக்கூடியவர், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், உறவுகளை பேணி வாழ்பவராக இருப்பார். அல்லாஹ்விடத்திலே வெளிரங்கமான தோற்றங்களுக்கு மதிப்பில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களது முகங்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களது செல்வங்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களது உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய அமல்களை பார்க்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த பயம், அந்த முராகபா, அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற அந்த ஈமானிய உணர்வு வர வேண்டும். ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை பாருங்கள். இதா மா خلوت الدهر يوما فلا تقل خلوت ولكن قل علي رقيب ولا تحسبن الله يغفل ساعة ولا أن ما تخفي عليه يغيب. சொல்கிறார்கள், நீ எப்பயாவது ஒரு நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமையில இருக்கும் பொழுது இப்படி சொல்லிவிடாதே, என்னை யாரும் பார்க்கவில்லை என்று. நீ எங்கேயாவது ஒரு இடத்திலே எப்பயாவது ஒரு நேரத்திலே தனிமையிலே இருக்கும் பொழுது என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் கண்காணிக்கவில்லை என்று சொல்லிவிடாதே, என்னை கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல். எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் உன்னை கவனிக்காமல் இருக்கிறான் என்று எண்ணி விடாதே. நீ எதை மறைக்க முயற்சிக்கிறாயோ அது அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது என்பதை புரிந்து கொள். ஆகவேதான் சலஃபுகள் துஆ செய்வார்கள், நம்முடைய முன்னோர்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த உலக பற்றற்ற தன்மையை கொடு. எந்த உலக பற்றற்ற தன்மை? யாருக்கு தனிமையிலே பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும், கவனியுங்கள், தனிமையிலே பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் உன்னுடைய பயத்தால் அந்த பாவத்தை விடுகிறார்களோ. ஆனால் இன்று எப்படி தெரியுமா? முஸ்லிம்களிடத்திலே துணிவு அத்துமீறி விட்டது. மக்கள் தெரு தெருவாக பாவத்திற்கு செல்வதை எல்லாம் பார்க்கிறோம், பாவத்தை விளம்பரப்படுத்தி செய்வதை பார்க்கிறோம், பாவத்திற்கு அழைப்பு கொடுத்து செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான எப்படிப்பட்ட துணிவு பாருங்கள். அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் தனிமையிலே எங்களுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து அந்த
நேரத்தில் உன்னை பயந்து அந்த பாவத்தை விடக்கூடிய அந்த பயத்தை, அந்த பற்றற்ற தன்மையை நீ எங்களுக்கு தருவாயாக. எண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அந்த முன்னோர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்களே, எப்போதும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு புனிதர், எவ்வளவு அமல்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காற்று கொஞ்சம் வீசிவிட்டால் போதும், இதிலே அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குமா என்று பயந்து விடுவார்கள். வெயில் அதிகமாகிவிட்டால் இது அல்லாஹ்வுடைய தண்டனையா என்று பயப்படுவார்கள். மழை பெய்தால் கூட இது அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறிவிடுமா என்று பயப்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பயத்தை அவர்கள் முன்னிறுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சஹாபாக்கள், அதுபோன்று அடுத்து வந்த நல்லவர்கள், அவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். நாம் கலீஃபா உமருல் ஃபாரூக்கை பற்றி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இவ்வளவு குர்ஆன் ஓத வேண்டும் என்று அவர்கள் ஓதி வருவார்கள். அப்படி ஓதி வரும் பொழுது சில வசனங்களை ஓதிவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் அதிகமாகிவிடும். வருவார்கள், தொழ வைப்பார்கள், வீட்டுக்கு சென்று விடுவார்கள், பேச மாட்டார்கள். பார்த்தால் மக்களுக்கெல்லாம் ஏதோ கலீஃபா உமருக்கு காய்ச்சல் அல்லது உடல் சுகம் இல்லாமல் போய்விட்டது போன்று என்று நினைத்துக் கொண்டு மக்கள் வந்து கலீஃபாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நலம் விசாரித்து விட்டு செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நோயோ காய்ச்சலோ இருக்காது. அவர்களுடைய பயம் அவர்களை அப்படி ஆக்கியிருந்தது. இப்படி எழுதுகிறார்கள் தாபிஈன்கள், கான யமுர்ரு பில் ஆயத்தி மின் விர்திஹி ஃபயுஆது அய்யாமன் மா பிஹி மின் மரதின் வ இன்னமா ஹுவல் ஹௌஃப். குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பயமானது அவர்களை காய்ச்சலிலே தள்ளிவிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கு இன்னைக்கு பயம்னா கூட சில பேருக்கு அதை உணர்ந்திருக்க மாட்டான். இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம்கள் யாரும் அப்படி செய்யக்கூடாது. அப்படி தப்பு பண்ண உடனே ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆஹா நம்மளை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப போலீஸ் வந்து இவருடைய கைக்கு விலங்கு போட்டு இவரை கூட்டிட்டு போய் ஜெயில தள்ளுவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்க? அப்ப அவருக்கு அவருடைய ஒய்ஃப் அவருக்கு பிரியாணி செஞ்சு வந்து எங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா அவரால் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. அவருடைய புள்ள வந்து கொஞ்சனா அவரால் அந்த புள்ளைய கொஞ்சம் முடியுமா? முகத்துல சிரிப்பு வருமா அவருக்கு? ஏன்? அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆபத்தானது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவருடைய மகிழ்ச்சியை பறித்து விட்டது. மனைவியை பார்த்து சிரிக்க முடியல, பிள்ளையை பார்த்து சிரிக்க முடியல, ருசியான சாப்பாடை பார்த்து சாப்பிட முடியல. ஏசி ரூம்ல இருப்பாரு ஆனா வேர்த்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஏசி ரூம்ல இருப்பாரு ஆனா வேர்த்துக்கிட்டு, என்னங்க ஏசி போட்டிருக்கு, ஃபேன் போட்டிருக்கு, உள்ளத்தினுடைய பயம். அன்பானவர்களே, இப்படி துன்யாவுடைய விஷயத்திலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்களோ மறுமையின் விஷயத்திலே உணர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயத்தில் ஆகிரத் மறுமையினுடைய விஷயத்திலே இவர்கள் மட்டுமல்ல, அந்த சிறந்த அந்த காலத்திலே வாழ்ந்த சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், இப்படி ஒவ்வொருவருமாக அல்லாஹ்வுடைய பயம் அவர்களது வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக திகழ்ந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அல்லாஹ்வுடைய பயத்தால் அவர்களுடைய சஜிதாவின் அடையாளங்கள் அவர்களது முகத்திலே தெரியும் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். மறுமையினுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் என்னை பல நேரங்களிலே சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் என்னை தடுத்து விடுகிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் தெரியுமா? இவங்க தேடுங்க, போய் இவங்க யாருன்னு தேடுங்க, அப்ப தெரியும். சின்ன பையனா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். பின்னாடி பெரிய கலீஃபாவா ஆனாங்க. 4 கலீஃபாக்களுக்கு பிறகு அந்த நீதத்தை நிலைநிறுத்திய 5வது கலீஃபா என்று பெயர் பெற்றார்கள். அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது நடந்த சம்பவம். ஒரு நாள் வீட்டில் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். 5-6 வயசுல அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா மகனை ஏமா அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு, இல்லம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்றாங்க. ஏன்பா அழுகிறீங்கன்னு திரும்ப கேட்குறாங்க அம்மா.
அந்த பிள்ளை சொல்கிறார், எனக்கு மௌத்துடைய நினைவு வந்து விட்டது. தமிழ்ல சொல்வாங்கல்ல, விளையும் பயன் முளையிலேயே தெரியும் என்று சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். பின்னாடி பல தாபியங்களுக்கு இமாமாக இவர்கள் இருந்தார்கள். சின்ன குழந்தையா இருக்கும்போது 5-6 வயசுல அழுதுகிட்டு இருக்கிறாரு. அம்மா கேட்கிறாங்க, என்னம்மா வேணும் உனக்கு, ஏமா அழுகிறீங்கன்னு சொல்லி. அப்ப அந்த 5 வயசு சின்ன பிள்ளை, விளையாடக்கூடிய பிள்ளை சொல்லக்கூடிய பதில் என்ன? என்னம்மா பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? நான் சொல்ல மாட்டேங்க, கேட்கலையா யாருன்னு? என்ன பதில் சொன்னாங்க? மௌத்துடைய பயம் அம்மா அப்படின்னாங்க. இதை கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. அழுகிறாங்க 2 பேரும் சேர்ந்து. யோசிச்சு பாருங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். நம்முடைய சான்றோர்களிலே அல் ஹாரிஸ் அல் முஹாசிபி என்ற ஒரு பெரிய அறிஞர். அவர் சிறு வயதிலே நடந்த ஒரு நிகழ்வு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு பேரிச்சம்பழம் கடை, அந்த கடைக்கு வெளியில பிள்ளைங்க மார்க்கெட்ல ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இவர் அங்கதான் இருக்கிறார் பக்கத்துல. அப்ப அந்த வியாபாரி என்ன செய்யறாரு, கடையில இருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்து இந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அங்க விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, இந்த தம்பிங்களா வாங்கிக்கங்கிறாரு. இந்த ஹாரிஸ் முஹாசிபி சின்னவரா இருக்கிறார். அவர் கேட்கிறார், ஏங்க பெரியவரை, இந்த பேரிச்சம்பழம் நீங்க கொடுக்குறீங்களே, எப்படி என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த பேரிச்சம்பழம் நீங்க கொடுக்குறீங்களே, இது என்ன என்ன நீயத்துல கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார். சின்ன பையன் பாருங்க, கொடுக்குற ஒரு பெரியவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன நீயத்துல கொடுக்குறீங்கன்னு. இல்ல தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரி வந்தாரு, நிறைய பேரிச்சம்பழம் வாங்கினாரு. அவருக்கு நான் அளந்து கொடுக்கும் பொழுது, அந்த அளவையிலிருந்து அவருக்கு பையில போடும் பொழுது கொஞ்சம் பேரிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சு. நான் இப்ப பார்த்தேன், அவருக்கு போடப்பட்ட பேரிச்சம்பழங்கள் பையில இருந்து சில பேரிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை தான் அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன்னு அந்த ஹாரிஸ் முஹாசிபி அங்க உள்ள பிள்ளைங்களை பார்த்து பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த கடைக்காரர் முஸ்லிமான்னு சொல்லி. இந்த கடைக்காரர் கோவம் வந்துருச்சு. எப்படி இருக்கும்? தொப்பி தாடி ஜுப்பா போட்ட ஒருத்தரை பார்த்து, ஒரு வியாபாரியை பார்த்து, அவரை பார்த்து இவர் முஸ்லிமானு கேட்டா, அவர்கிட்ட கேட்காம அதுவும் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேட்டா, இவர் முஸ்லிமானு கேட்டா எப்படி இருக்கும்? சரியான கோவம் வந்துருச்சு. அடிக்க கையை ஓங்கி துரத்துறாரு. தம்பி ஓடுறாரு, பிடிச்சிட்டாரு. நீ என்ன இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு நினைக்கிறியா அப்படின்னு பிடிச்சி மிரட்டி கேட்கிறார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன பார்த்தா உனக்கு முஸ்லீம்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை, இந்த சின்ன புள்ள கேட்கிற சொல்ற பதில பாருங்க. நீ உன்னை முஸ்லீம் என்று சொல்கிறாய், இன்னொருவருடைய ஹக்கை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாயே, இது இவர்களுக்கு ஹராம் இல்லையா? இன்னொருவருடைய ஹக்கை எடுத்து இந்த முஸ்லிமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாயே, இது ஹராம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இருந்திருந்தால், நீ ஒரு முஸ்லிமாக இருந்திருந்தால், அந்த விழுந்த பேரிச்சம்பழங்களை அள்ளிக்கிட்டு போய் அது யாருடையது என்று தேடி கொடுத்திருப்பாய்னு சொல்றாங்க. எப்படி வளர்த்தார்கள் பார்த்தீர்களா நம்முடைய பெற்றோர்கள்? முந்தைய காலத்து நம்முடைய சான்றோர்களுடைய பெற்றோர்கள். இன்னைக்கு பெற்றோர்களை சில பேர் துணிவா தப்பு செய்யறதுக்கு, ஏன் சில பேர் திருடுறதுக்கே சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இது ஒரு ஸ்மார்ட்னஸ், பிறரை ஏமாத்துவது. எப்படி பிறரை ஏமாத்துறது, அப்படி நைஸா விளையாடுறது, இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட்னஸாக ஆகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஆடையில் அல்ல, அலங்காரத்தில் அல்ல, பேச்சிலே அல்ல, வெறும் ஒரு சில அமல்களிலே அல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பேணுவதில் தான் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அலம் யக்னில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். மூமின்களே, என்னுடைய நினைவால் நான் இறக்கிய சத்திய வேதம் குர்ஆனை ஓதி உங்களுடைய உள்ளங்கள் பயப்படுவதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய பயம் எத்தனையோ பாவிகளை திருத்தி இருக்கிறது. அல்லாஹ்வை விட்டு விரண்டோடிய எத்தனையோ குற்றவாளிகளை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நன்மைகளிலே குறைவு செய்தவர்களை நன்மைகளில் முந்தியவர்களாக ஆக்கி இருக்கிறது. ஆகவே இந்த அல்லாஹ்வுடைய பயம்
நம்மையும் அது போன்று ஆக்க வேண்டும். அத்தகைய பயத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய மன்னிப்பும் கிடைக்கப்பெற்ற நன்மக்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.